வாரிசன் படத்தை பத்தி நம்ம வீடியோல பார்ப்போம். இது இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. யாரெல்லாம் தியேட்டர்ல மிஸ் பண்ணிருந்தீங்களோ சோ இந்த படத்தை வந்து இப்போ ஓடிடில போய் பார்க்கலாம். இதுல வந்து வடிவேலு, பகத் பாசில், கோவை சர்லா, விவேக் பிரசன்னா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க. சுதீஷ் சங்கர் இவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாரு. சோ இந்த படத்துல இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே நம்ம வந்து ட்ரைலர்ல பார்த்து என்னென்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிருப்போமோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவும் அமைஞ்சிருக்கு. கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வெளிவந்த படங்கள்ல பாத்திருந்தாலுமே அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஃப்ரெண்டா காட்ட பாத்துருக்காங்க. அதுல வந்து அவங்க ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. சோ ஆரம்பத்துல இருந்து முடியற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு சீனுமே போர் அடிக்காம சலிப்பு தட்டாம இருக்கிற வகையில சூப்பரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில டைரக்டர் சுதீஷ் சங்கர் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய இரண்டு முக்கிய துருவங்களான வடிவேல் சாரும் சரி, பகத் பாசலும் சரி, ரெண்டு பேருக்குமே சரிசமமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் படம் பார்த்துட்டு முடிக்கிறப்ப ரெண்டு பேருடைய கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மனசுல நிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியான கேரக்டர் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே வடிவேலு மற்றும் பகத் பாசல் ரெண்டு பேருமே நடிப்புல வந்து தன்னுடைய பெஸ்ட் வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விவேக் பிரசன்னாவும் சரி, படத்துல ஒரு சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் அவருடைய கேரக்டர் வந்து பக்கா வந்து மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா படத்துல வந்து என்னதான் வந்து வைப் பண்ற மாதிரியோ இல்ல அட்லீஸ்ட் கேட்கற அளவுக்கு வந்து பாடல்கள் வந்து இல்லைனாலுமே பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பக்கவா பண்ணிட்டாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய சாங் வந்து ஒன்னு ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க படத்துல. அதுல என்ன சாங் வந்து இப்ப சொல்ல மாட்டேன், நீங்க படம் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சாங் வந்து டைரக்டரே வந்து பர்சனலா யோசிச்சு வச்சிருந்தாரா இல்ல இவர் வந்து சஜஷன் ஏதாவது சொன்னாரா என்னன்னு தெரியல. அந்த சாங் வந்து பக்கவா வந்து பிளேஸ்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. சோ நீங்க ஒருவேளை தியேட்டர்ல பாத்திருந்தா கண்டிப்பா வந்து நீங்க வந்து வைப் பண்ணிருப்பீங்க நான் வந்து நம்புறேன். நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோவை சார்ல அவங்களுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் எடுக்கிற மாதிரி வந்து எழுதியிருக்கலாம். மற்றபடி இந்த படம் பார்த்து முடிக்கிறச்ச எனக்கு வந்து பெரிய அளவுல மைனஸ் பாயிண்ட்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தோணல. ஆக இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியே வந்து ஒழுங்கான விதத்துல வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாலோ இல்ல நம்மள மாதிரி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்து அதை பெரிய அளவுல வந்து ரீச் ஆகியிருந்தாலோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு தியேட்டர் மெட்டீரியலா மிக பெரிய அளவுல வந்து ஹிட் ஆகி இருக்குன்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு தியேட்டர் மெட்டீரியல் அப்படி வந்து சொல்லலாம். யாரெல்லாம் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்துருந்தீங்களோ அவங்கெல்லாம் வந்து நான் சொல்றது வந்து புரியும். ஏற்கனவே வெளிவந்த ஸ்டோரியா இருந்தாலுமே வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே, அவங்களுடைய நடிப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற விதமான ஒரு படத்தை வந்து நம்மளுக்கு வந்து தருது. கடைசியில வரக்கூடிய ட்விஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கு. இப்போ சமீப காலமா நம்ம வந்து இந்த கிரைம் த்ரில்லர் படங்கள் அதே மாதிரி இந்த மகாராஜா மாதிரி நான் லீனியர் படங்கள்லாம் பார்த்துட்டு நம்மளால முடிஞ்ச ஆதரவை வந்து அவ்வப்போது வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து என்னதான் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் அட்லீஸ்ட் ஈவன் ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமாவது நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.